வெட்டுடையா காளி கோயில் இது வந்து கொல்லங்குடியில் அரியாக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதாவது கொல்லங்குடி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் தூரம் ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி வரும். அங்கே வந்து கொல்லங்குடியில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஷேர் ஆட்டோ இருக்குது. ஷேர் ஆட்டோலும் போகலாம், இல்லை நம்ம தனி ஆட்டோ வச்சும் போகலாம். கார் போகிற வழி தான். சிவகங்கையிலேருந்து 6 கிலோமீட்டர். காரைக்குடியிலேருந்து போகணுன்னா காளையார் கோயில் இறங்கி அங்கேருந்து சிவகங்கை போகிற பஸ் போனால் வெட்டுடையா காளி கோயிலில் இறக்கி விடுவாங்க. இவங்க வந்து உடையாளுங்கிற ஒரு சின்ன பொண்ணு. இவங்க வந்து வெள்ளைக்காரனால் கழுத்து துண்டாக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஊர் மக்கள் ஒன்று கூடி அவங்கள பார்த்து அடக்கம் பண்ணாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து அம்மா இல்லை, காய்ச்சலால் இறந்து போயிட்டாங்க. அப்பா வந்து வேலு நாச்சியாரோட படையில் இருந்தார். ஐயாவு அப்படிங்கிற பேர் அவர் பேர். உடையாள் ஒரு முறை வந்து காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு குழந்த சத்தம் கேட்டுச்சு. குழந்த சத்தம் கேட்டு பார்க்கும்போது பக்கத்தில் வந்து ராணி மயங்கி போயிருந்தாங்க. வெட்டுடையாள் உடனே அவங்கள அடையாளம் கண்டு ராணியம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போது வேலு நாச்சியாரையும் அவங்க குழந்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஆமாம் ராணியம்மா, இல்லைம்மா நான் வரல, இப்போ வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி நான் வந்திருக்கேன். நான் திருப்பாச்சித்தி போய் நான் அங்கே படைகளை திரட்டி வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் ராணியம்மா உடம்பு பூராமே ஒரு ரத்தமும் உடம்பு பூராமும் புண்ணாகவும் இருந்துச்சு. பக்கத்தில் சில தலைகள் இருந்துச்சு, வெள்ளைக்காரங்க தலைகள். கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக ஆங்கில படையும் அதோட தளபதி ராயனும் வந்தாங்க. உடையாளை பார்த்து இந்த வழியாக ராணி போனாலான்னு கேட்டாங்க. உடனே உடையாள் சொன்னாங்க, நான் சொல்ல மாட்டேன், எங்கள் ராணியை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சொல்லலைன்னா உன் தலையை ரெண்டாக்கிடுவேன்னாங்க. ரெண்டா என்ன, என்னை 8ஆ கூட வெட்டி போடு, எங்கள் ராணியை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராயன் கோவப்பட்டு அந்த உடையாள் பொண்ணை வந்து தலையை 2ஆ வெட்டிட்டாரு. அந்த வழியாக வந்த ஊர் மக்கள் வெட்டுடையாவின் உடம்பை பார்த்து அழுதாங்க. அந்த சத்தம் கேட்டு பாட்டியும் அந்த வெட்டுடையார் ஐயனார் கோயிலில் உள்ள பூசாரியும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஏதாவது தவறுகள் நடந்தால் தவறு செய்தவர்களுக்கு வந்து இயற்கையாகவே தண்டனை கிடச்சிது. அதனால் வந்து எல்லாரும் பயப்பட்டாங்க தப்பு செய்கிறதுக்கு. இந்த பகுதியில் வந்து ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி உள்ளது அப்படிங்கிறத நம்பினாங்க. அந்த அமானுஷ்ய சக்தி வெட்டுடையாள் அப்படிங்கிற இறந்து போன பொண்ணோட ஆவிதான் அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. தவறு செய்ததை தண்டிக்கும் நீதி தேவதையாக இருந்ததால் அங்கே வந்து வெட்டுடையாக சிலையாக செஞ்சு வெட்டுடையார் ஐயனார் கோயிலில் வச்சு அவங்கள வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட ராணி அம்மாள் தனது படைக்கு நீதி தேவதையான வெட்டுடையாள் பெயரையே வைத்தாங்க. உடையாள் அப்படின்னு வச்சாங்க. குகிலி அப்படிங்கிற பேரை மாற்றிட்டு உடையாள்னு வச்சாங்க. வேலு நாச்சியார் சின்ன மருது பெரிய மருது உதவியுடன் திருப்பாச்சேத்தி படைகளுடன் சேர்ந்து வெள்ளைக்காரனை வென்ற பிறகு உடையாளின் சிலைக்கு தனது வைரத்தாலியை பரிசாக கழுத்தில் போட்டு விட்டார். இது அந்த வைரத்தாலி வந்து இப்போவும் வந்து கோவில் நிர்வாகத்தால் பாதுகாக்கப்படுகிறது. நம்ம சொத்தை யாராவது திருடிட்டனாலும், நம்ம பொருளை யாராவது திருடிட்டாலும், நம்மளுக்கு ஏதாவது அநீதி இழைச்சானாலும் நம்ம இந்த கோயிலில் போய் காசை 2ஆ வெட்டி போட்டால் நீதி தேவதையாக இருந்து ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை ஒரு குறைஞ்சபட்சம் 40 நாளுக்குள்ளே வெட்டு 1 துண்டு 2ன்னு நீதி வழங்குவாள் வெட்டுடையாள். யாரையும் பழி வாங்குற நோக்கத்தில் போடக்கூடாது. நம்ம அவங்க மேலே தப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை செய்யணும். நீதி தவறாத வெட்டுடையாள்கிட்ட உங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்தால் முறையிட்டு இந்த வெட்டுடையாளிடம் நீதி கேட்டுக்கொள்ளலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.